டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சென்ற வகுப்பில் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்பதை பற்றிய சில விவரங்களை பார்த்திருந்தோம். அதாவது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி என்பதை பற்றிய பார்த்திருந்தோம். மிக மிக முக்கியமான தலைப்பு நண்பர்களே. அதில் இல்லாத கேள்விகள் இல்லையே என்று சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான தலைப்பு அது. அதற்கடுத்து இந்த வகுப்பில் அசோக் மேத்தா கமிட்டியை பற்றி விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒரு 5-6 கமிட்டிகள் இருக்கிறது. அந்த கமிட்டிகள் எப்போது நியமிக்கப்பட்டது, அதனுடைய சில முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன என்றுதான் கேள்விகள் கேட்பார்கள். எனவே அதனுடைய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். டிஆர்பி பிஇஓ தேர்வை பொறுத்தவரை நாம் சில நாட்களாக தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம். முதலில் யூனிட் 5 உள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்பதை பற்றி பார்க்கிறோம் நண்பர்களே. ஏனென்றால் நிறைய மாணவர்களுக்கு இந்த தலைப்பை படிக்க மாட்டார்கள், அல்லது இது சில கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஹிஸ்டரி மற்றும் தமிழ், ஆங்கிலம் போன்றவை ஓரளவுக்கு மாணவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த அரசியலமைப்பு பற்றிய விதிகளை பெரும்பாலும் மாணவர்களுக்கு தெரிந்திருக்காது. எனவே அதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பானது முதலில் எடுத்து நடத்தி இருக்கிறோம். இது முடிந்த பிறகு அதில் உள்ள அனைத்து தலைப்புகளும் நடத்தப்படும் நண்பர்களே. அதாவது உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து யூனிட்களும் முழுமையாக முடிக்கப்படும். ஏனென்றால் பிஇஓ தேர்வானது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம்தான் நடைபெறும் என்று அவர்களுடைய ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் அனைத்து தலைப்புகளும் முழுமையாக முடித்து விடுவோம். எனவே மாணவர்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். சென்ற வகுப்பில் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்றால் என்ன, அது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் என்றும் முனிசிபாலிட்டி என்றும் 2 வகையாக உள்ளாட்சி அரசாங்கத்தை பிரிக்கலாம். அதில் பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது பற்றி விவரங்களை நேற்று பார்த்திருந்தோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலும் டெலகிராம் சேனலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள் நண்பர்களே. இந்த தலைப்பு முடிந்த பிறகு முனிசிபாலிட்டி என்பதை பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். அதாவது தேர்வை பொறுத்தவரை இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற தலைப்பிலிருந்து தான் நண்பர்களை கேள்விகள் கேட்கிறார்கள். முனிசிபாலிட்டி என்பதிலிருந்து இதுவரை கேள்விகள் கேட்கப்படவில்லை. இருந்தாலும் அதில் உள்ள முக்கியமான விவரங்களை நாம் பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்பதை முழுமையாக முடித்து விடுவோம். அதன் அடிப்படையில் சென்ற வகுப்பில் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய பரிந்துரைகளை பார்த்திருந்தோம். அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து இரண்டாவதாக இந்த வகுப்பில் அசோக் மேத்தா கமிட்டி என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அசோக் மேத்தா என்ற கமிட்டியை பற்றி இப்போது பார்க்கலாம். இது டிசம்பர் 1977ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது நண்பர்களே. இது எப்போது நியமிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். அசோக் மேத்தா கமிட்டியானது டிசம்பர் 1977ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்தில் பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி விவரங்களை ஆராய்வதற்காக இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது 1977ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது ஆகஸ்ட் 1978. அதாவது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1978ஆம் ஆண்டு அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த 2 ஆண்டுகளும் முக்கியமானது நண்பர்களே. ஒரு பக்கம் கமிட்டியை கொடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் ஆண்டுகளை கொடுத்து விடுவார்கள். எந்த கமிட்டி எப்போது நியமிக்கப்பட்டது என்று தொடர்ந்து டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி தேர்விலும்
ஒரு 4 கமிட்டிகளை கொடுத்து ஆண்டுகளை கொடுத்து கேட்டிருந்தார்கள். பிஇஓ தேர்விலும் கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. எனவே இந்த 2 ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த கமிட்டியானது எதற்காக நியமிக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். டு ரிவ்யூ அண்ட் ஸ்ட்ரென்தன் த டிக்ளைனிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. அதாவது நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்து வருவதை எவ்வாறு வலுப்படுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்காக இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், டு ரிவ்யூ அண்ட் ஸ்ட்ரென்தன் த டிக்ளைனிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் வீழ்ச்சி அடைந்து வருவதை எவ்வாறு மீண்டும் வலுப்படுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்காக இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது நியமிக்கப்பட்டது. இது தன்னுடைய பரிந்துரைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு 132 ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்தது நண்பர்களே. அதாவது 132 பரிந்துரைகளை இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது பரிந்துரை செய்திருந்தது. அதாவது உள்ளாட்சி நிறுவனங்களை பலப்படுத்துவதற்காக 132 பரிந்துரைகளை செய்திருந்தது. இதுவும் கேள்வியாக கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அசோக் மேத்தா கமிட்டி எத்தனை பரிந்துரைகளை பரிந்துரை செய்திருந்தது என்று கேட்டிருந்தார்கள். 132 பரிந்துரைகளை செய்திருந்தது. அதில் சில முக்கியமான பரிந்துரைகளை இப்போது பார்க்கலாம். முதலில் மூன்றடுக்கு அரசாங்கத்திற்கு பதிலாக 2 டயர் கவர்மெண்ட், அதாவது சென்ற வகுப்பில் பார்த்திருந்தோம், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 3 அடுக்கு அரசாங்கத்தை பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது 2 அடுக்கு அரசாங்க முறையை பரிந்துரை செய்திருந்தது நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். அதாவது 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை பரிந்துரை செய்த ஆணையம் அல்லது கமிட்டி எது என்று கேட்டிருந்தார்கள். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அது சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் அல்லது பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளில் 2 அடுக்கு அரசாங்க முறையை பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அது அசோக் மேத்தா கமிட்டி. இதில் வருகிற ஒவ்வொரு வரியும் முக்கியமானது நண்பர்களே. 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்டால் அசோக் மேத்தா கமிட்டி. அதாவது பல்வந்த் ராய் மேத்தா 3 அடுக்கு அரசாங்கத்தை பரிந்துரை செய்திருந்தால், ஆனால் அசோக் மேத்தா என்பவர் 3 அடுக்கு அரசாங்க முறை தேவையில்லை, 2 அடுக்கு அரசாங்க முறையே போதும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதலில் ஜில்லா பரிஷத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும் என்றும், அதாவது இந்த ஜில்லா பரிஷத் என்பது மாவட்ட பஞ்சாயத்து நண்பர்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே சொல்லியிருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய மாவட்ட பஞ்சாயத்து இது. இந்த ஜில்லா பரிஷத்தை எதுவும் செய்ய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் என்று அசோக் மேத்தாவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் பரிந்துரைக்கப்பட்டது. இதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மற்ற 2 அடுக்குகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து சமிதி மற்றும் கிராம பஞ்சாயத்து என்று இருந்த 2ஐயும் ஒன்றாக சேர்த்து விடலாம், அது தனித்தனியான பிரிவுகளாக இருக்க தேவையில்லை என்று சொல்லியிருந்தால், அதன்படி இரண்டாவதாக மண்டல பஞ்சாயத்து என்ற ஒரு கருத்தை அசோக் மேத்தா முன்வைத்திருக்கிறார். அதாவது மண்டல் பஞ்சாயத், அதாவது ஜில்லா பரிஷத் என்பது அப்படியே இருக்கட்டும், அது மாவட்ட பஞ்சாயத்தாக தொடரலாம் என்று ஏற்றுக்கொண்டார். அதற்கடுத்து பஞ்சாயத்து சமிதி மற்றும் கிராம பஞ்சாயத்து 2ஐயும் ஒன்றாக இணைத்து அதை மண்டல பஞ்சாயத்து என்ற ஒரு அமைப்பாக மாற்றிவிடலாம். இந்த 2 அமைப்புகளே உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வாகம் செய்வதற்கு போதும் என்று அசோக் மேத்தா தன்னுடைய பரிந்துரைகளில்
அமல்படுத்த சொல்லியிருந்தார். சென்ற வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம், ஜில்லா பரிஷத், அதற்கடுத்து பஞ்சாயத்து சமிதி என்பது ஊராட்சி ஒன்றிய அளவில் இருந்ததை பார்த்திருந்தோம். அதற்கடுத்து மூன்றாவதாக கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் லெவல் என்று பார்த்திருந்தோம். இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து மண்டல பஞ்சாயத்தாக அறிவித்து விடலாம் என்று அசோக் மேத்தா தன்னுடைய பரிந்துரையில் சொல்லியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான நிபந்தனைகளையும் அவர் வைத்திருந்தார். அதாவது இந்த மண்டல பஞ்சாயத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது மக்கள் தொகையானது 15,000 20,000 வரை உள்ள மக்களை ஒரு மண்டலமாக பிரித்து அதை மண்டல பஞ்சாயத்தாக ஏற்படுத்தி விடலாம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். நண்பர்களே, திரும்பவும் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 3 அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செய்தது. அதாவது ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி, கிராம பஞ்சாயத்து என்று. ஆனால் இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையே போதும் என்று பரிந்துரைத்தது. அதாவது இந்த ஜில்லா பரிஷத் அப்படியே இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டுள்ளார். மற்றபடி இந்த பஞ்சாயத்து சமிதி மற்றும் கிராம பஞ்சாயத்து என்று தனித்தனியாக இருக்க தேவையில்லை. இதை இரண்டும் ஒன்றாக இணைத்து விடலாம். இரண்டும் ஒன்றாக இணைத்து மண்டல பஞ்சாயத்து என்ற ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று அசோக் மேத்தா சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான கண்டிஷனை அவர் சொல்லியிருந்தார். இப்படி இந்த பஞ்சாயத்து சமிதியும் கிராம பஞ்சாயத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது அதனுடைய மக்கள் தொகையானது 15,000 20,000 வரை உள்ள மக்களை கொண்ட ஒரு மண்டலமாக பிரித்து விடலாம் என்ற புதிய கருத்தை சொல்லியிருந்தார். இது இப்போது நடைமுறையில் இருக்கிறது. நண்பர்களே, சென்னையில் இருப்பவர்களுக்கு தெரியும், அதாவது பெரிய பெரிய மாநகரங்களில் வசிப்பவர்களுக்கு தெரியும். இந்த சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகையில் மண்டலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். நண்பர்களே, அதாவது மண்டலம் 5, மண்டலம் 6, மண்டலம் 7 என்று குறிப்பிட்டு இருப்பார்கள். அந்த மண்டலம் என்பது இந்த மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டுதான் பிரிக்கப்பட்டது. 15,000 20,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு மண்டலமாகத்தான் அது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இது அசோக் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி வந்தது. நண்பர்களே, இது தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அசோக் மேத்தா என்பவர் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்தினார். அதில் மண்டல பஞ்சாயத்து என்பது 15,000 20,000 மக்கள் தொகையை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த 2 அமைப்புகளே போதும் என்று சொல்லியிருந்தால், இதில் ஜில்லா பரிஷத் என்பது எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்க வேண்டும் என்பது சொல்லியிருந்தார். நண்பர்களே, அதாவது ஜில்லா பரிஷத் என்பது நிர்வாகம். ஜில்லா பரிஷத் என்பது மாவட்ட பஞ்சாயத்து. நண்பர்களே, ஜில்லா என்பது வடமொழி சொல். எனவே அது நம்ம தமிழ்நாட்டில் ஜில்லா என்பது மாவட்டம் என்பதை குறிக்கும். எனவே ஜில்லா பரிஷத் என்பது மாவட்ட பஞ்சாயத்து. இது உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டியானது பரிந்துரை செய்திருந்தது. அதற்கடுத்து பிளானிங் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல், இது மாவட்ட அளவில் திட்டமிடுதலுக்கான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அதாவது திட்டமிடலுக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஜில்லா பரிஷத்தானது உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வாகம் செய்யக்கூடிய அலகாக இருக்க வேண்டும் என்றும், அது வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த ஜில்லா பரிஷத் பல்வந்த்ராய் மேத்தா குறிப்பிட்டிருந்தார். அதற்கடுத்து முக்கியமான பரிந்துரைகள். நண்பர்களே, இது அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் கேட்டிருக்கிறார்கள். அதாவது official participation of political parties at all level of panchayat election, அதாவது
உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அரசியல் கட்சிகள் அனைத்து வகையான பஞ்சாயத்து தேர்தல்களிலும் போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகிறார் நண்பர்களே. அதாவது ஆல் எலெக்ஷன் அஃபிஷியல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் ஆல் லெவல் ஆஃப் பஞ்சாயத்து எலெக்ஷன். அதாவது அது மிக சரியான தமிழ் வார்த்தை. அரசியல் கட்சிகள் அனைத்து விதமான பஞ்சாயத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் பரிந்துரை செய்திருந்தார். அதாவது நடைமுறையில் இது கிராமப்புறங்களில் தலைவர் தேர்தல் அல்லது கவுன்சிலர் தேர்தல் என்று நடைபெறும் நண்பர்களே. அதாவது பஞ்சாயத்து லெவல் என்பது பஞ்சாயத்து அளவில் கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர் என்பதற்கான தேர்தல் நடைபெறும். அப்படி தேர்தல் நடைபெறும் போது நாட்டில் உள்ள, அதாவது அந்த பகுதியில் உள்ள அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் எந்த கிராமங்களில் தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் கட்டாயமாக அந்த தேர்தலில் பங்கு பெற வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால், உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு கிராமங்களில் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துக்கான தேர்தல் நடைபெறுகிறது என்றால், அதாவது உதாரணத்துக்காக திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள ஏதேனும் ஒரு பஞ்சாயத்து அல்லது ஒன்றிய தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகள், அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய சார்பாக வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அந்த தேர்தல்களில் அலுவலக ரீதியாக பங்கு பெற வேண்டும் என்று ஒரு புரட்சிகரமான கருத்தை பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமில்லை. ஏனென்றால் நிறைய அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கு பெறுவதில்லை. தேர்தல் நேரத்தில் நீங்களே பார்த்திருக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில், அதாவது இந்த பஞ்சாயத்து தேர்தலில் எங்களுடைய கட்சிகள் போட்டியிடாது என்று அறிவிக்கை விடுவார்கள். அதற்கடுத்து நாங்கள் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தருகிறோம், தனித்து போட்டியில்லை என்று சொல்லுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதாவது அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சிகள் மட்டுமே அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற காரணத்தினால் மற்ற அரசியல் கட்சிகள் ஒதுங்கி கொள்ளுகிறது. ஆனால் இதை அசோக் மேத்தா கமிட்டியானது ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்து தேர்தலில் கட்டாயமாக அலுவலக ரீதியாக பங்கு பெற வேண்டும் என்ற புரட்சிகரமான ஒரு கருத்தை பரிந்துரை செய்திருந்தார். இது தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சுருக்கமாக கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று பரிந்துரை செய்த ஆணையம் எது என்று கேட்பார்கள். அசோக் மேத்தா கமிட்டி நண்பர்களை ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். திரும்ப கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்கடுத்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் வரி விதிப்பின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நண்பர்களே. அதாவது டாக்ஸ் இம்போஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதியினை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளே வரி விதிப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், கிராமப்புறங்களிலோ அல்லது நகர்ப்புறங்களிலோ, முக்கியமாக கிராமப்புறங்களை பற்றி பார்த்து வருகிறோம். எனவே கிராமப்புறங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். கிராம பகுதிகளில் இருப்பவர்களுக்கு இது தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது குழாய் வரி என்று சிலர் வசூலிப்பார்கள் நண்பர்களே. ஆண்டுக்கு ஒரு முறை அதாவது குடிநீர் வழங்குவதற்காக குழாய் வரி என்று வசூலிப்பார்கள் அல்லது வீட்டு வரி என்று வசூலிப்பார்கள். இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கக்கூடிய வரிகள். இப்படி உள்ளாட்சி அமைப்புகள் தனக்கு தேவையான நிதியினை அந்தந்த உள்ளாட்சி பகுதிகளில் வரி விதிப்பின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியானது பரிந்துரை செய்திருந்தது. அதாவது குழாய் வரி, வீட்டு வரி போன்ற வரிகளை விதித்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு தேவையான நிதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பரிந்துரை செய்திருந்தார். அதுபோக பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் கலைக்கப்பட்டால்
6 மாதங்களுக்கு மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டும் நண்பர்களே. அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் கலைக்கப்பட்டு விட்டால் வித்தின் 6 மந்த், அதாவது 6 மாதத்திற்குள் மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அதாவது இன்னும் விவரமாக சொல்ல வேண்டுமென்றால், ஏதேனும் ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, அதாவது ஏதேனும் ஒரு பஞ்சாயத்து ராஜ்யத்தின் நிறுவனம் அல்லது கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னும் சில சூழ்நிலைகளில் பஞ்சாயத்துக்கான உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் காலியாக இருந்தால் 6 மாதத்துக்குள் மறுபடியும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இப்போது அது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சாத்தியமில்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மரணம் அடைந்து விட்டாலோ அல்லது அவர் பதவியிலிருந்து விலகிவிட்டாலோ 6 மாதத்துக்குள் திரும்பவும் தேர்தல் நடத்தி அதற்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லது பஞ்சாயத்து அமைப்பு கலைக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட்டு மீண்டும் நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தால் அதற்கான நடைமுறைகள் இப்போது குறைவாக தான் இருக்கிறது. அதற்கடுத்து seats for SC/ST should be reserved on the basis of population. அதாவது உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளில் SC/STக்கான சீட்டானது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அதாவது கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு SC/STகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அல்லது மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அசோக் மேத்தா கமிட்டியானது பரிந்துரை செய்திருந்தது. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இப்போது சில பஞ்சாயத்துகள் SC மற்றும் ST பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அசோக் மேத்தாவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்தது. அதாவது SC/STக்கான இடங்களானது அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும். சீட்ஸ் ஃபார் SC/ST should be reserved on the basis of population. மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு SC/STகளுக்கான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பதையும் அசோக் மேத்தா கமிட்டி பரிந்துரை செய்திருந்தது. இதில் ஒரு சோகம் என்னவென்றால், due to the collapse of the ஜனதா கவர்மெண்ட், அதாவது இந்த அசோக் மேத்தா கமிட்டியை நியமிக்கப்பட்ட போது அப்போது மத்திய அரசாங்கமானது ஜனதா தளம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஜனதா தளம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம்தான் இந்த அசோக் மேத்தா கமிட்டியை நியமித்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த அரசாங்கமானது 5 ஆண்டுகள் முடிவு பெறுவதற்கு முன்பாகவே கலைக்கப்பட்டு விட்டது. அதாவது கூட்டணி கட்சிகள் ஆதரவை விலக்கி கொண்டதாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கான்ஃபிடென்ட் மோஷன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை தீர்மானத்தின் மூலம் தோல்வியடைந்ததாலும் அந்த ஜனதா அரசாங்கமானது கலைக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த அசோக் மேத்தா அவர்களுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது நண்பர்களே. அதாவது அசோக் மேத்தா கமிட்டியை பரிந்துரைக்க நியமித்த அரசாங்கம் எது என்று கேட்பார்கள், ஜனதா கவர்மெண்ட். ஆனால் அந்த அரசாங்கம் இடையிலேயே கலைக்கப்பட்டு விட்டதால் அசோக் மேத்தாவினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்த முடியாமல் போனது. இருந்தாலும் 3 மாநிலங்களில் அசோக் மேத்தா கமிட்டியானது பரிந்துரைகளை பின்பற்றி சேவையாற்றி வருகிறது. அந்த 3 மாநிலங்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலில் கர்நாடகா, 2வது ஆந்திர பிரதேசம், 3வது வெஸ்ட் பெங்கால். இந்த 3 மாநிலங்களும் அசோக் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரைகளை பெரும்பாலும் அமல்படுத்தி வருகிறது நண்பர்களே. அதாவது அப்போதைய ஜனதா அரசாங்கம் ஆட்சி இழந்து போனாலும் அவருடைய பரிந்துரைகளை இன்றும் இந்த 3 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அதுபோக இருந்தாலும் அவருடைய அறிக்கையினுடைய
முக்கியமான சில சாராம்சங்களை இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பாக வந்த GVK ராவ் கமிட்டி, LM சிங்வி கமிட்டி போன்ற கமிட்டிகளும் இந்த அசோக் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரைகளை பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டு அதையே அமல்படுத்த பரிந்துரை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த அசோக் மேத்தா கமிட்டியானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே. ஆனால் அசோக் மேத்தா கமிட்டி நியமிக்கப்பட்ட போது இருந்த ஜனதா அரசாங்கம் ஆட்சி இழந்து போனது. அதனால் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்பாக வந்த சில கமிட்டிகள் அசோக் மேத்தாவுடைய பரிந்துரைகளை சாத்தியமானதுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதையே அவை திரும்பவும் பரிந்துரை செய்த காரணத்தினால் அந்த அசோக் மேத்தாவினுடைய கமிட்டியானது மறுவடிவத்தில் இந்திய மாநிலங்களில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்கால் போன்ற இந்த 3 மாநிலங்கள் அசோக் மேத்தா கமிட்டியினுடைய பரிந்துரைகளை தொடர்ந்து அமல்படுத்தி செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியும் அசோக் மேத்தா கமிட்டியும் உள்ளாட்சி தேர்தல்களில், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில், முக்கியமாக பஞ்சாயத்து ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் வரலாற்று சரித்திரம் வாழ்ந்த கமிட்டிகள் நண்பர்களே. இதில் இல்லாத TNPSC தேர்வோ TRP தேர்வோ வரவே வராது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த 2 கமிட்டிகள். அதாவது மண்டல் கமிஷன் எப்படி இடஒதுக்கீட்டுக்காக சரித்திர புகழ் பெற்றிருந்ததோ அதுபோல இந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியும் அசோக் மேத்தா கமிட்டியும் அத்தியாவசியமானது. இது இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அறிமுகப்படுத்திய மக்களாட்சி அதிகார பரவல் என்ற கருத்து புரட்சிகரமானது நண்பர்களே. அது மக்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஒவ்வொரு குடிமகனும் அந்த கொள்கையை பின்பற்றி தான் வருகிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிந்துரை. அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், மக்களாட்சி அதிகார பரவல். அதாவது மக்களாட்சி அதிகார பரவல் என்றால் என்பதை சென்ற வகுப்பில் விவரமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள் நண்பர்களே, புரியும். அவ்வளவு பேரும் புகழும் பெற்ற இந்த 2 கமிட்டிகள் முக்கியமானது. இதை தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து இன்னும் சில குழுக்கள் இருக்கிறது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதாவது GVK ராவ் கமிட்டி, LM சிங்வி கமிட்டி, தூங்கான் கமிட்டி, காட்கில் கமிட்டி என்ற 4 கமிட்டிகள் இன்னும் மீதம் இருக்கிறது நண்பர்களே. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அந்த 4 கமிட்டிகளோடு இந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் என்பது நிறைவு பெறுகிறது. அதற்கடுத்து அடுத்த தலைப்பாக உள்ளதை பார்க்கலாம். நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நண்பர்களே. இவ்வளவு தகவல்கள் எந்த பயிற்சி நிறுவனங்களிலும் உங்களுக்கு சொல்லித்தராது. இவ்வளவு விவரமாகவும் உங்களுக்கு புரிய வைக்க மாட்டார்கள். புத்தகத்தில் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். நம்முடைய பயிற்சி வகுப்பில் ஒவ்வொரு கருத்திற்கும் அது எப்படி வந்தது என்ற பின்புலத்தோடு உங்களுக்கு நடைமுறையில் என்னென்ன சாத்தியம் என்பதை பற்றி உதாரணத்தோடு விளக்கப்படுகிறது நண்பர்களே. இது எப்போதும் உங்களுக்கு மறக்காது. யார் வேண்டுமானாலும் நம்முடைய பயிற்சி வகுப்பை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நடைபெறுகிறது. எனவே இதை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் வீடியோ பதிவிடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் எங்கும் போய் தேடி அலைய தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே. அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மீதமுள்ள கமிட்டிகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. வருகிற BO தேர்வுக்கு தீவிரமாக படித்து நீங்கள் வட்டார கல்வி அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். முக்கியமாக
நேரம் கிடைப்பவர்கள் சைக்காலஜி பகுதிக்கு நாகராஜன் அவர்கள் எழுதிய கல்வி உளவியல் என்ற புத்தகத்தை படியுங்கள் நண்பர்களே. நம்முடைய பயிற்சி வகுப்பும் தொடங்க இருக்கிறது. அதாவது இந்த அரசியலமைப்பு வளர்ச்சி என்ற தலைப்பு முடிந்த பிறகு சைக்காலஜிக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த கல்வி உளவியல் என்ற நாகராஜன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அந்த ஒரு புத்தகமே போதுமானது. பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வரும் நண்பர்களே. கண்ட புத்தகங்களை படித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.